வணக்கம் நண்பர்களே, இது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் சளி நோய் எப்படி கண்டுபிடிக்கிற கோழிகளுக்கு இருந்தான்றதை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த சளி நோய்க்குரிய இயற்கை மருந்து எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்பு எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த சளி பிடிச்ச கோழிகளுக்கு எப்படி நம்ம இயற்கையான முறையில் மருந்தை தயாரித்து கொடுக்குறது என்று பார்க்குறேன். இதுக்கு நம்மளோட சூழலில் கிடைக்கிற பொருட்களை கொண்டே நம்ம செய்யலாம். அப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்றீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிற பொருட்கள் உங்களோட வீட்டில் இருக்காண்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்கள்கிட்ட எந்த பொருள் கிடைக்குமென்று பாருங்கள். இப்போ இது நான் சொல்கிற இந்த இவ்வளவு பொருட்களும் ஏதாவது ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டு ஒரு மருந்தை செய்கிறதுக்கு உதவும். அப்போ முதல்ல என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு கட்டாயம் தேவையானது என்றதை இப்போ பார்ப்போம். ஒன்று வெற்றிலை, ரெண்டாவது மிளகு, 3 மஞ்சள், 4வது இஞ்சி, 5வது துளசி, 6வது குப்பை மேனி, 7வது தூதுவளை, 8வது பனங்கற்கண்டு, 10வது சின்ன வெங்காயம், அடுத்தது கற்பூரவள்ளி, அடுத்தது சீரகம். இது இவ்வளவும் உங்களோட வீட்டு சூழலில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், உங்களால் இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள். இப்போ நம்ம பார்ப்போம் இதுகளை வச்சு எவ்வாறு இந்த சளி நோயை இல்லாமக்கிறதுக்காண்டி இந்த கோழிகளுக்கான இயற்கை மருந்தை எப்படி தயாரிக்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது மருந்தாக வெற்றிலை 2 எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக மிளகு 5லிருந்து 10க்குள்ளே, இல்லை 10 எடுக்க வேண்டாம், ஒரு 5 மிளகு எடுத்துக்கொள்ளுங்க. 5க்கு உள்ள வாராப்பில் சொன்னால் மிளகு காரம் கூடுனது, இதனால் கோழிகளுக்கு எதுவும் பிரச்சனைகள் வரும். அப்போ வெற்றிலை 2, மிளகு 5 எடுத்து இதை அம்மியில் வச்சு நல்லா மை போல் அரையுங்க. வெற்றிலையும் மிளகையும் வச்சு உங்கள் அம்மி இருந்த அம்மியில் அரைங்க, இல்லாட்டி கிரைண்டரில் அரைச்சி பொடியாக மை போன்று வராது சிலது. அதனால் அம்மியில் வச்சு அரைக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. அப்படி இல்லாட்டி உரலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. மை போன்று அரைச்சி இதை கோழிகளுக்கு 3 வேளையும் உணவோடு கொடுங்க. இப்போ உணவு கொடுக்குறதுக்கு முதல் நல்ல சின்ன உருண்டையை பிடிச்சி அந்த கோழிகளோட வாயை திறந்து அதுக்குள்ளே அந்த உருண்டையை பறிக்க விடுங்க. இல்லாட்டி அதில் சாட்டை எடுத்து பறிக்க விடுங்க. ஒரு கரண்டிலையோ இல்லை அந்த ஏதாவது ஒரு பொருளை வச்சு உங்களுக்கு கோழிக்கு எப்படி கொடுக்கலுமோ அப்படி நீங்கள் கொடுத்து அதை பறிக்க விட்டீங்கன்னு சொன்னால் இதை தொடர்ச்சியாக செஞ்சு வாங்க. 3 வேளை கொடுத்து வாங்க ஒவ்வொரு நாளும் இந்த சளியுள்ள கோழிகளுக்கு. ஓகேயா? இப்போ பார்ப்போம் அடுத்த மருந்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த மருந்து செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் குப்பை மேனி, அடுத்தது மஞ்சள். இது 2ஐயும் என்ன செய்யுங்க, ஒரு கைப்பிடி அளவு குப்பை மேனி எடுத்து அதோட மஞ்சள் தூள் இல்லாட்டி மஞ்சளை சேர்த்து நல்லா அரைச்சி கொள்ளுங்க. அரைச்சி இதையும் மை போல் நல்லா அரைச்சி இந்த கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இல்லாட்டி அதில் சாட்டை எடுத்து சாட்டை கோழிகளுக்கு பறிக்க விடுங்க. அடுத்து மிளகு, இஞ்சி, மஞ்சள் இது 3ஐயும் போட்டு அரைத்து கோழிகளுக்கு கொடுத்தாலும் கோழிகளுக்கு இந்த சளி தொல்லையிலேருந்து குணமாகும். அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாட்டி துளசி, மிளகு, தூதுவளை, அடுத்த சின்ன வெங்காயம், அதோட பனங்கற்கண்டும் மஞ்சள் இது வளத்தையும் போட்டு அரைச்சி கோழிகளுக்கு உருண்டை பிடித்து கொடுத்தாலும் கோழிகளுக்கு அந்த சளி நோய் இல்லாமல் போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படியும் இல்லாட்டி உங்கள்கிட்ட வெற்றிலை, மிளகு, இஞ்சி இது 3ஐயும் நன்கு அரைத்து உருட்டி கோழிகளுக்கு கொடுங்க. அதுவும் இல்லாட்டி துளசி, இஞ்சி, மிளகு இது 3ஐயும் அரைச்சியும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கற்பூரவள்ளி, துளசி, குப்பை மேனி, மிளகு, சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது மஞ்சள் தூள் இதையும் போட்டு அரைச்சி அதை சாட்டை எடுத்து கோழிகளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி உருண்டை பிடிச்சி அதை கோழிகளுக்கு கொடுத்தாலும் இந்த சளி நோயிலிருந்து குணமாகும்.
இவ்வாறு நீங்கள் மருந்துகளை இயற்கை முறையில் செஞ்சு கொடுக்குறதால மட்டும் கோழிகளுக்கு ஏற்பட்டிருக்க இந்த சளி நோயை வந்து தீர்த்து கொள்ள முடியாது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான கடமைகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த மருந்து செய்யக்குள்ளே அந்த நான் இப்போ சொல்ல போகிற விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டால் தான் இந்த சளி நோயை வந்து இல்லாமல் ஆக்க முடியும். முதலாவது உங்களோட கோழிகள் வளர்க்குற இடத்தை வந்து சுத்தமாக வச்சுருங்க. கூண்டை வந்து சுத்தமாக வச்சுருந்தா தான் மற்ற கோழிகளுக்கும் இந்த நோய் வந்து பரவாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கோழிக்கு வந்து சளி ஏற்பட்ட கோழியை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து தனிமைப்படுத்தி வைங்க. மற்ற கோழிகளோட சேர விடாமல் அதை தனிமைப்படுத்தி வச்சாலும் இந்த நோய் வந்து மற்ற கோழிகளுக்கு பரவுறதுலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தது வந்து கோழிகளை வந்து சுத்தமான இடத்துல வளங்க. ஒரே கோழிகள் கழிவுகளுக்கு மேலே கிடந்து வரும்னு சொன்னால் அந்த பாக்டீரியாக்கள் ஏற்பட்டு இந்த கோழிகளுக்கு வந்து சளி நோய் ஏற்படும். அடுத்து வந்து கோழிகளை வந்து குளிரான காலங்கள்லையோ இல்லை மழை காலங்கள்லையோ வெளியில் விடாமல் கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்காமல் நீங்கள் வெளியில் விட்டு இந்த மருந்தையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகும். கோழிகளுக்கு சளி அதிகமாக தான் ஏற்படும். அப்போ நீங்கள் வளர்க்கக்குள்ளே உங்களோட கோழிகளுக்குரிய பாதுகாப்பையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் வளர்க்க வேண்டும். அடுத்த வந்து இந்த சளி ஏற்பட்ட கோழிகளை வந்து உலர்ந்த இடத்துல வையுங்க. ஈரமான இடங்களில் வைக்காமல் உலர்ந்த இடத்துல வச்சாதான் அதுகளுக்கு வந்து அந்த குளிர்தன்மை அதிகம் ஏற்படாமல் நம்ம மருந்தும் கொடுக்கக்குள்ள கோழிகள் விரைவில் குணமடையும். அப்போ நீங்கள் இந்த மேலுக்கு சொன்ன அந்த மருந்தை மட்டும் நீங்கள் அரைச்சி கொடுத்து மற்றதில் கவனம் செலுத்தாமல் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த மருந்தை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகும், கோழிக்கு சரி வராது. அப்போ நீங்கள் மற்ற எல்லா விஷயத்துலேயும் கவனமாக எடுத்து அந்த மருந்தையும் கொடுத்தா தான் அந்த கோழிகள் வந்து சரி வரும். ஓகே, நம்ம அது மட்டும் இல்லை, கோழிகளுக்கு அந்த தீவனம் கொடுக்கல, அது தீவனம் உட்கொள்ளாது. அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு குழந்தையை பார்க்குறாப்புல அந்த கோழியை பார்க்க வேண்டி ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் தீவனத்தை அதுகளுக்கு பறிக்கி விடணும். தீவனத்தை ஊட்டி விட்டால் தான் அதுகள் வந்து நல்ல முறையில் உட்கொண்டு இந்த மருந்தையும் குடிக்கக்குள்ள அதுகள் சரியான ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அப்போ நீங்கள் மருந்தை மட்டும் கொடுத்து வேலை இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டா தான் உங்களோட கோழிகளை வந்து நோய் தொற்றிலேருந்து காப்பாற்றி கொள்ள முடியும். ஓகே நண்பர்கள், இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.